ஓம் சக்தி. காஞ்சிபுரம் மாவட்டம் தாமல் வெங்கட்ராயன்பேட்டையைச் சார்ந்த சதீஷ்குமார் பிரமாவதி தம்பதிகள் திருமணமாகி 8 ஆண்டு காலம் மழலை செல்வம் இல்லாம நம்ம சேலத்து மகமாய் யூடியூப்ல பார்த்துட்டு வீட்டில் இருந்தபடியே நம்பிக்கையோட ₹1 நாணயத்தை முடிஞ்சு வச்சு வேண்டி அது 3வது மாதமே அம்மா மனமிறங்கி கருவை தக்க வச்சு அழகான ஆண் குழந்தையை ஈண்டெடுத்து அம்மனுக்கு தேங்காய் பழம் பூமாலை பட்டு வஸ்திரம் வேண்டுதல் கடனாக செலுத்திட்டு உங்க முன்னாடி சாட்சியாக நின்றுட்டு இருக்காங்க. 8 வருஷமா எங்களுக்கு குழந்தை இல்ல. வீட்டுல இருந்து சாமியோட வீடியோ எல்லாம் பார்த்து ₹1 காயின் முடிஞ்சோம். 3வது மாசமே எங்களுக்கு குழந்தை பிறந்தது. எங்களுக்கு 1 வயசு ஆகுது. அந்த பையனுக்கு 8 வருஷம் நீங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு வீட்டில இருந்தபடியே காணிக்க முடிஞ்சு 3வது மாதமே அம்மா வரம் கொடுத்திருக்காங்க. எங்க இருந்தாலும் அம்மாவை நினைச்சு உண்மையான பக்தியோடு காணிக்க முடிஞ்சு வச்சா ஆலயத்துக்கு வந்து முடிந்தாலும் சரி, வர முடியாத பட்சத்துல நீங்க இல்லத்திலிருந்தே முடிஞ்சு வச்சாலும் சரி, அம்மா உங்க கோரிக்கை ஏற்று வரம் தருவாங்கிறது நிதர்சனமான உண்மை. இதே போல 100கணக்கான தம்பதிகளுக்கு வீட்டில் இருந்தபடியே காணிக்க முடிஞ்சு வச்சு அம்மா மழலை செல்வத்தை அள்ளி கொடுத்திருக்காங்க. எங்க இருக்கிறவங்களும் வரணும், வந்து நல்லது நடக்கணும். எங்க அம்மா நான் நினைச்சதும் எங்க அம்மா நினைச்சதும் அந்த இடம் கண்டிப்பா நல்லபடியா முடியணும். அந்த இடத்த எல்லாரும் வந்து தங்கணும். என்னுடைய ஆசையே அதான். எங்க அம்மாவை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். என் உயிர் இருக்கிற வரைக்கும் எங்க அம்மாவையே நினைச்சுன்னு இருப்பேன். நான் நைட்டு கூட நினைச்சேன், நான் எங்க அம்மா பத்திரமா கூட்டிட்டு போய் இட்டுன்னு வந்து விடுமா, எங்களுக்கு இடம் தெரியாது அப்படின்னு தான் நாங்க வந்தோம். எங்க அம்மா நல்லபடியா கூட்டின்னு வந்தாங்க. நல்லபடியா எனக்கு அம்மா அருளும் நல்லா கிடைச்சது. எங்களுக்கு சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம்.